கோலிவுட் சம்பவம் நேர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு படத்தை பத்தி தான் சொல்றேன். 1989 ரிலீஸ் ஆன பிளாக் பஸ்டர் கொடுத்த படம் தான் கரகாட்டக்காரன். நம்ம இசைஞானி இளையராஜா அவங்களுடைய இசையில கங்கை அமரன் அவங்க வந்து திரைக்கதை, வசனம், பாடல்கள் எழுதி வெற்றிகரமான ஒரு படம்னு பாத்தீங்கன்னா கரகாட்டக்காரன். ராமராஜன், கனகா, செந்தில், கவுண்டமணி, கோவை சல்லா, வடிவுக்கரசி மேடம், அதுக்கப்புறம் சந்தான பாரதி, இப்படி ஏகப்பட்ட பட்டாளங்கள் நடிகர் பட்டாளங்கள் நடிச்ச ஒரு படம் தான் கரகாட்டக்காரன். கிட்டத்தட்ட 37 வருஷம் முடிஞ்சு 38வது வருஷத்துக்கு அடியெடுத்து வச்சிருக்காங்க கரகாட்டக்காரன் டீம். இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த படம் வந்துட்டு மக்கள் கிட்ட புதுசா ஒரு படம் ரிலீஸ் ஆனா எந்த அளவுக்கு நம்ம ஒரு ஹாப்பியா ஜாலியா போய் என்ஜாய் பண்ணிட்டு படத்தை பார்த்துட்டு வரோம், அதே மாதிரிதான் இன்னைக்கு வரையுமே கரகாட்டக்காரன் படம்னா எல்லாரும் மைண்ட்லயும் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 1 இயர்க்கு மேல மதுரை தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 1 இயர்க்கு மேல தொடர்ந்து டெய்லி இந்த ஷோ போட்டுட்டே 100 நாட்களை கடந்து ஓடிக்கிட்டு இருந்த ஒரு படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரகாட்டக்காரன். இது என்னப்பா அவ்வளவு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வர ஸ்டோரிஸ் தான். ஒரு பக்கம் காமெடி, இன்னொரு பக்கம் ரொமான்ஸ், இன்னொரு பக்கம் காதல் கதை, இன்னும் ஒரு நாட்டுப்புற கலைஞர்களுடைய அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிளஸ் ஆர் மைனஸ் வந்து அவ்வளவு அழகா காட்டியிருப்பாரு நம்ம கங்கை அமரன் சார். இந்த படத்துல வர ஒரு ஸ்டோரி என்ன, சின்ன வயசுல பாத்துருப்போம் தெரியுங்களா, தில்லானா மோகனாம்பாள் படம். அந்த படத்துல சிவாஜி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பத்மினியாவும் நடிச்சிருப்பாங்க. அந்த ஸ்டோரி எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட இன்னிய வரைக்கும் மைண்ட்ல போயிட்டு ஒரு அழகா பிக்ஸ் ஆயிருக்கும், அதே மாதிரிதான் அங்க கரகாட்டன் படமும் அந்த அளவுக்கு இப்ப வரைக்கும் மக்கள் கிட்ட வந்துட்டு ஒரு பிக்ஸா. அந்த படத்துல வர காமெடியா இருக்கட்டும் சரி, படத்துல வர பாடல் இருக்கட்டும், அந்த படத்துல அவங்க சொல்லக்கூடிய சில விஷயங்கள், அதாவது லவ்ஸ், ரொமான்ஸ், அதே மாதிரி நாட்டுப்புற கலைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு கரகாட்டக்காரன் ஆடுறாங்க, கரகம் தூக்கி ஆடுறாங்கன்னா அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு அந்த கோவில் சார்பா வந்துட்டு கரகாட்டம் ஆடுவாங்க. அதுல பிளஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும் அப்படிங்கறத வந்துட்டு ரொம்ப அழகா தத்ரூபமா காட்டியிருப்பாரு நம்ம கங்கை அமரன் அவர்கள். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 9 பாட்டு இருக்கு. அதுல 8 பாட்டு வந்துட்டு நம்ம கங்கை அமரன் அவங்க தான் எழுதியிருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம கங்கை அமரன் சாருக்கு வந்துட்டு பாடல் எழுதுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா, எழுதக்கூடிய பாடல்கள் எல்லாமே வந்துட்டு இப்போ வரைக்கும் சூப்பர் டூப்பர் குடுத்துருக்கு. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? நம்ம பாரதிராஜா சார் படம் எடுத்திருந்தாங்க இல்லையா, 16 வயதுலயா, அதுல "செந்தூர பூவே செந்தூர பூவே சில்லென்ற காற்றே", இந்த பாட்டு யார் எழுதுனது தெரியுமா? நம்ம கங்கை அமரன் சார் தாங்க. அவரு எழுதின பாட்டு தான். அதாவது பாரதிராஜா அவங்க சொன்னாங்கன்னா, முதல் படத்திலேயே, என்னோட முதல் படத்திலேயே முதல் சாங் உனக்கு நான் முதல் சாங்ன்னு இல்ல, என்னோட படத்துல நான் உனக்கு சாங் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இந்த படம், இந்த பாட்டு இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதுல இளையராஜா மியூசிக் ஒரு பக்கம் இருக்கும், ஜானகி அம்மாவோட அந்த வாய்ஸ், ஓ மை காட்! அப்படி இருக்கும் அந்த சாங்ஸ். கரகாட்டம் படத்துல பர்ட்டிகுலரா ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல வர காமெடி தாங்க. ஒரு பக்கம் செந்தில், கவுண்டமணி காமெடி. அதாவது செந்தில், கவுண்டமணி இந்த காம்பினேஷன் வந்துட்டு ஒரு சில படங்கள்ல வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு தொடர் வெற்றி குடுக்கலன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனா கரகாட்டக்காரன் படத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்துட்டு அடுத்து 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 பீக்ல போய்க்கிட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு இவங்க 2 பேருடைய காம்பினேஷன் வந்துட்டு அவ்வளவு நல்லா இருக்கும். அண்ணன், தம்பி, கவுண்டமணி, செந்தில். அதுவும் பர்ட்டிகுலரா அந்த படத்துல வாழைப்பழ வாழைப்பழ காமெடி மறக்க முடியுமா? அதுக்கப்புறம் வெத்தல பாக்கு அந்த முறுக்கு காமெடி, அத மறக்க முடியுமா? அதுக்கப்புறம் காரு, அண்ணே இந்த காரு சொப்பன சுந்தரி இந்த சொப்பன சுந்தரி ஐயோ! இதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க. ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூனிக்கா பார்த்து பண்ணியிருப்பாரு. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா பார்த்து பண்ணியிருப்பாரு நம்ம கங்கை அமரன் சார். ஸோ அந்த சீனரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்துல எடுத்திருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட்லாம் பார்த்தீங்கன்னா, என்னமோ நாம போய் அந்த கிராமத்துல அவங்களோட சேர்ந்து டிராவல் பண்ணி வாழ்ந்தா மாரி இருக்கும் கரகாட்டக்காரன் படம். இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 பாட்டு வந்து கங்கை அமரன் சார் தான் பாடுனாங்க. சாரி எழுதுனாங்க. அ மியூசிக் வந்துட்டு நம்ம இளையராஜா சார். இதுல பர்ட்டிகுலரா ஒரு பாட்டு வந்துட்டு "மாங்குயிலே பூங்குயிலே", அந்த சாங்ஸ் இருக்கு இல்லையா? இந்த சாங் வந்து கம்போஸ் பண்ணும்போதுட்டு இளையராஜா சார் தான் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப சொன்னாங்களாம், "எனக்கு இதுல பிடிக்கவே இல்ல. இது என்ன மியூசிக் இப்படி போட்டிருக்க? எனக்கு பிடிக்கவே இல்ல. இத மட்டும் நீ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட" அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நம்ம இசைஞானி சொன்னாராம், "நீ ஃபர்ஸ்ட்டு இந்த பாட்ட கேளு. இது ரிலீஸ் பண்ணி பாரு. அது எந்த அளவுக்கு உனக்கு ஹிட் குடுக்க போது பாரு" அப்படின்னு சொன்னாராம். அதே மாரி இந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா, அந்த படத்துல அவ்ளோ ஹிட் குடுத்துருக்கும். இன்னொரு பாட்டு, "இந்த மான் உந்தன் சொந்த மான்", நம்ம இசைஞானியோட வாய்ஸ்லயும் சித்ரா அம்மா பாடியிருப்பாங்க. அப்பா! செமையா இருக்கும் அந்த சாங் கேட்கும்போது, அவ்ளோ மெலோடியா இருக்கும். ஒரு காதல்.
அந்த காதலோடு சேர்ந்து ரொம்ப அழகா பாடியிருப்பாங்க. இதுல நையாண்டி மாரி ஒரு சாங்ஸ் இருக்கு. அதாவது நந்தவனத்தில் ஒரு ராஜகுமாரி அந்த பாட்டு நல்லா இருக்குங்க. அதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதுல வர மியூசிக், டான்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போதே தியேட்டர்ல இருக்கவங்கலாம் அப்படியே எந்திரிச்சு ஆடுன மாரி இருக்கும். தியேட்டர்ல இருக்கிறவங்க எந்திரிச்சு ஆடுனாங்கன்னு சொல்லும்போது தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா, இந்த படத்துல கிளைமாக்ஸ்ல ஒரு சாங் ஒண்ணு வச்சிருப்பாங்க. மாரியம்மா மாரியம்மா இந்த சாங் இப்ப வரைக்கும் ஒவ்வொரு அம்மன் கோயிலும் கேட்காத இடமே கிடையாது. ஒவ்வொரு அம்மன் கோயிலும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா, அ அம்மன் கோயில்னாலே சாமி பாட்டு போடுவாங்க. இந்த ஆடி மாசம் டைம்ல வந்துட்டு ஒவ்வொரு கோயில்ல வந்து அம்மனுக்கு வந்து ஒரு விழா மாரி எடுத்து பண்ணுவாங்க இல்லையா? ஒவ்வொரு ஊர்கள்லயும். அப்படி பண்ணும்போது, இந்த மாரியம்மன் சாங் இல்லாத இடமே கிடையாது. அந்த அளவுக்கு வந்துட்டு இப்ப வரைக்கும், மாரியம்மா மாரியம்மா திருசூலியம்மா நீலியம்மா அப்பா! செம்மையா இருக்கும் இந்த பாட்டு கேட்கும்போது. அதனுடைய வரிகள் நல்லாருக்கும். அந்த படத்துல வர அந்த மியூசிக்ஸ் ரொம்ப நல்லாருக்கும். அந்த பேக்கிரவுண்ட் நல்லாருக்கும். ஒரு உணர்ச்சி பூர்வமா அந்த படத்த வந்துட்டு அவர் அந்த சாங்ஸ வந்துட்டு அவரு எடுத்திருப்பாரு, ஷூட் பண்ணியிருப்பாரு. தியேட்டர்ல இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, சாமி வந்துட்டு எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சுருவாங்க. எல்லாருக்கும் அந்த வேப்பில அடிக்கிறது, கற்பூரம் காட்டுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு தியேட்டர்லயுமே நிஜமா நடந்தது இந்த ஒரு விஷயம். இன்னொரு பாட்டு வந்துட்டு நெறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது இந்த படத்துல வர எல்லா சாங்ஸுமே பிடிக்கும். இந்த பர்ட்டிகுலரா இந்த பாட்டு மட்டும் யாரு கேட்டாலும் அதுவும் பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ட்ஸ் கேட்டாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஊரு விட்டு ஊரு வந்து இந்த சாங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டீம் ராமராஜன் வந்துட்டு தன்னோட ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு தன்னோட காதலிய பார்க்கறதுக்காக போவாரு. போயிட்டு ரிட்டர்ன் இவங்க எல்லாமே அவருக்கு தெரியாம ஃபாலோ பண்ணி பார்ப்பாங்க. அந்த சிச்சுவேஷன்ல இந்த சாங், "தம்பி இதெல்லாம் நமக்குலாம் தேவையா? நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? எந்த பொழப்புக்காக வந்திருக்கோம்? இந்த இடத்துல வந்த இடத்துல உனக்கு காதல் தேவையா?" அப்படிங்கிற மாரி ஒரு பக்கம் செந்தில், கவுண்டமணி வந்து கலாய்ச்சு இந்த ஒரு பாட்டு பாடுவாங்க. இந்த பாட்ட வந்து மலேசியா வாசுதேவனும், கங்கை அமரன் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பாட்ட பாடியிருக்காங்க. இன்னைய வரைக்கும் ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு சாங் பார்த்தீங்கன்னா, ஊரு விட்டு ஊரு வந்து இந்த சாங் தான். ஸ்டார்ட்டிங் ஓப்பனிங்ல வந்துட்டு ஒரு சாங்ஸ் வரும். அப்ப வந்து எல்லாரையும் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. யார் இந்த படத்துல நடிச்சிருக்கா? எப்படி அந்த மேக்கிங்லாம் நடந்தது? அப்படின்ட்டு ஓப்பனிங்ல ஒரு சாங்ஸ் வரும். அதுல பாட்டாலே புத்தி சொன்னா, பாட்டாலே பக்தி இந்த சாங். இது யார் எழுதுனா தெரியுமா? மியூசிக் நம்ம இசைஞானின்னு தெரியும். ஆனா இந்த பாட்ட எழுதுனதுமே நம்மளுடைய இசைஞானிங்க அவங்க தான். இந்த சாங்ஸுமே அதாவது இந்த படத்த பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு படம் தான் கரகாட்டக்காரன். ஹீரோவ பத்தி கண்டிப்பா சொல்லி தான் ஆகணும். நம்ப ராமராஜன் சார் அவங்க தான் இந்த படத்துக்கு அப்புறம் வந்துட்டு நெறைய படங்கள் கங்கை அமரன் சாரோட டைரக்ஷன்ல கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 10 படத்துக்கு மேல 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. செண்பகமே செண்பகமே அந்த படம் எடுத்துக்கலாம். கரகாட்டக்காரன் இப்ப சொல்லிட்டேன் நானு. அதுக்கப்புறம் ஊரு விட்டு ஊர் வந்து இந்த மாரி நெறைய படங்கள் நெறைய எண்ணிக்கையில இருக்க படங்கள் நம்ம கங்கை அமரன் சார் காம்பினேஷன்ல ராமராஜன் சார் நடிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு காலத்துல வந்து ரஜினி, கமல், பிரபு, சத்யராஜ் இப்படி ஒரு கூட்டணி தான் இருந்துட்டு இருந்தது. அந்த இடத்துல வந்துட்டு ஒருத்தர் வராரு. அவரு வந்துட்டு எல்லாரையுமே அட்ராக்ட் பண்றாரு. அவருடைய இயல்பான நடிப்பு, கிராமத்து தோற்றம் உள்ள ஒரு நடிப்பு. சாதாரணமா ஒரு ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு. கழுத்துல ஒரு டவல் போட்டிருப்பாரு. அவரோட ஹேர் ஸ்டைல் கூட ரொம்ப ஆஹா, ஓஹோ! அப்படிலாம் கிடையாது. அந்த அளவுக்கு இருப்பாரு. அவரு வேற யாரும் இல்ல. ராமராஜன் அவங்க தான். அவங்க நடிச்ச படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கிராமத்து ஓரியன்டடா தான் இருக்கும். பட் அது எல்லாமே சூப்பர் டூப்பர் படம் தான் சொல்ல முடியும். ஒரு குறிப்பிட்ட படங்களுக்கு மேல நடிச்சு கிட்டத்தட்ட நெறைய படங்களுக்கு மேல நடிச்சு சூப்பர் டூப்பர் குடுத்த பிறகு, தன்னுடைய பயணத்த வந்து அரசியல் பக்கம் திருப்பிட்டாரு. இந்த படத்தோட ஹீரோயின் அவங்கள பத்தி பேசணும். கனகா. அவங்க கண்ணு அழகா இருக்கும் பார்த்தீங்களா, இந்த படத்துல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நல்லா மேக்கப் பண்ணிட்டு வந்துட்டு சீன் போயிருக்காங்க. அப்ப கங்கை அமரன் சார், "நீ இவ்ளோலாம் மேக்கப் போட வேண்டாம்மா. நீ நார்மலா மேக்கப் போட்டு வந்தாலே போதும்." அப்படின்னு அவங்களுடைய அந்த கண்ண மட்டும் ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டியிருப்பாங்க இந்த படத்துல. ரொம்ப அழகா இருக்கும். அவங்க பார்க்குற பார்வை, நடக்கிற நட, ஆடுற டான்ஸு, அந்த மூவ்மெண்ட்டு, அந்த நளினம் எல்லாமே கனகா வந்து அப்படியே அந்த கேரக்டராவே மாறி நடிச்சிருப்பாங்க. நம்ம கனகா யாருன்னு தெரியும்ல, நடிகை கனகா யாருடைய மகள்ன்ற நம்ம எல்லாருக்குமே தெரியும். பழைய காலத்து நடிகை தேவிகா. அவங்களுடைய பொண்ணு தான் கனகா. குடகு மலை காற்றில் வரும் பாட்டு கேக்குதா என் பைங்கிளியே. இது வந்து மனோ சாரும், சித்ரா அம்மாவும் பாடியிருப்பாங்க. அதாவது தன்னோட காதலனை பார்க்க முடியல, தன்னுடைய காதலிய பார்க்க முடியல. ஆனா இந்த காற்று வழியா வந்து நான் உனக்கு தூது விடுறேன். அப்படிங்கிற மாரி இந்த சாங்ஸ் நல்லாருக்கும். இதையும் வந்துட்டு நம்ம கங்கை அமரன் சார் தான் எப்படிதான் எந்த நெனப்புல எப்போ எப்படி யோசிச்சு எழுதுனார்ன்னே தெரியலங்க அந்த மனுஷன். எல்லா சாங்குமே அவ்ளோ அழகா எழுதி வச்சிருக்காரு. என்ன டேலண்ட் என்ன டேலண்ட் இல்ல. ஸோ இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். இப்படி ஒன் பை ஒன்னா நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். இன்னைக்கு வரைக்கும் காலத்தால் அழியாத மிகப்பெரிய காவிய படம்னு கூட சொல்லிக்கலாங்க. அந்த அளவுக்கு கரகாட்டக்காரன் படம் வந்து ஒரு மறக்க முடியாத
தமிழக ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல, மற்ற இருக்க எல்லா ரசிகர்களுக்கும் இது ஒரு எவர்கிரீன் மூவின்னு தான் சொல்லணும். கரகாட்டம்னாலே ஒரு சில பேர் வந்து வேற மாரி ஒரு ஒப்பீனியன் மனசுக்குள்ள வச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் வந்துட்டு, ஓ! இவங்களுக்கும் லைஃப் இருக்குல்ல, இவங்களுக்கும் மனசு இருக்குல்ல, இவங்களுக்கும் இந்த டான்ஸ தாண்டி வேற ஒரு லைஃப் இருக்குல்ல, அப்படிங்கிற மாரி நெறைய பேருக்கு புரிய வச்ச ஒரு நல்ல படம் தான் கரகாட்டக்காரன். கிட்டத்தட்ட 37 வருஷத்துக்கு அப்புறம் 38வது வருஷத்த அடியெடுத்து வச்சு நோக்கி போயிட்டு இருக்க இந்த புது படம்னு தான் நான் சொல்லுவேன். கரகாட்டக்காரன் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தாலும் அது நம்ம மனசுல புது படமா தாங்க இருக்கும்.